ஹாய் buddies, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டுடே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ற ஞாபகமே எனக்கு இல்லை ஆக்சுவலாக. பட் ஓகே, இட்ஸ் மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபன். என்னோட தான் மேக்ஸிமம் நான் என்னோட தான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறத நான் வந்து கண்டென்ட் இல்லாட்டி சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட இல்லாட்டி. இப்போ என்னாச்சுன்னா, நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அது மொபைல் ஆப்பில் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சோசியல் மீடியாவில் பழக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக இருப்பான், செம்ம ஆள், சூப்பராக இருப்பான் ஆள். என்ன சொல்கிறதுன்னா, ஜிம் பாடி கிடையாது ஆக்சுவலாக. பட் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட்டு, ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் மசில்ஸ் வந்து நல்ல கெயினாக இருக்க ஒரு பர்சன். கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, பதட்டம் அந்த மாதிரி இருக்க ஒரு பையன் வச்சுக்கோங்க. எதுனாச்சும்னா கேஷுவலாக செய்யலான்னு நினப்பான், அவர் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு பேம்பர் பண்ணுற மாதிரி ஒரு பையன். அவனை பார்த்தா எல்லா பேருக்கு பிடிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா என்ன ஹெல்ப் கேட்டாலும் எல்லா பேரும் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவனை பொறுத்தவரையும். அது ஒரு முகம் அமைப்புன்னு வச்சுக்கிறேன், தேஜஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்பலாம் பேச மாட்டான் அவன். ஆனால் எப்போயாவது பேசினான்னு வச்சுக்கோங்க, ஹாய் மச்சான் அப்படி இருக்க அப்படி இப்படி ஈக்குவல் ஏஜ் தான். ஹாய் மச்சான் எப்படி இருக்க என்னென்னு சொல்லுவான், அவரை கட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் பேச மாட்டான். நான் ரிப்ளை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அவன் சரி ஓகே எதிர்பார்ப்பேன். அவன் பேசிட்டானா அதுக்கப்புறம் வந்து எதிர்பார்ப்பேன், அடப்பாவி அதுக்கு யோசிச்சானா, அந்த மாதிரி ஒரு ஈகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் அது சுச்சுவேஷனே இல்லை. அவன் வந்து சொல்கிறான், இன்றைக்கி நான் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் யாராச்சும் மீட் பண்ண ஆசையாக இருக்குது, நீ ஓகேவா அப்படின்னு. இப்போ எப்படின்னா, ஒரு 5 o'clock சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, 5:10 நாங்கள் மீட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், அந்த 10 நிமிஷம் தான் எங்களுக்கு ஒரு டைம். நியர்பை தான், பட் மீட் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷன். சரி நேரில் போய் மீட் பண்ணலாம். அவன் சொல்லிட்டான் நேரில் கொஞ்சம் பேசுவோம், அதுக்கப்புறம் ஓகேனா நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபீல் கம்ஃபர்டபுள்னா மேட்ருக்கு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறன்ற மாதிரி அவன் ரொம்ப ஓப்பனாக சட்டுன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். நம்ம ரெடியாக தானே வரணும். கிளம்பி போயிட்டான். பார்த்துட்டு நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறோம், எங்கள் ஏரியா பக்கத்தில். காஃபி ஷாப்பில் மீட் பண்ணிவிட்டு, அங்கே தெரிஞ்ச காஃபி ஷாப் தான் எங்களுக்கு. ஸோ அங்கே உட்காந்து காஃபி குடிக்கும்போது செம்மையாக மெசேஜில் பேசுனதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், ஐயோ வச்சிட்டானே அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. அந்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அகெயின்ஸ்டாக பேசி தள்ளிட்டான். அப்படி இப்படி செம்ம ஏதோ வாட்டுக்காக நிற்காமல் பேசுகிறான், நல்லா ஜாலியாக பேசுகிறான். கொஞ்சம் பதட்டமும் இருக்குது. அந்த ஒரு அவன் செயலில் பதட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி நல்லா பேசிட்டு நான் வந்து உங்களை ஒரு கட்டி பிடிச்சினாச்சும் ஒரு கட்டி பிடிச்சி ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவனை போட்டு செய்யணுன்ற மூடு அவ்வளோ நல்லா இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து என் பைக்கை வந்து நான் அங்கேயே விட்டுட்டேன், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கடை தான். ஸோ பைக்கை விட்டுட்டு நான் கீயை மட்டும் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் 1 hour அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே, அது பெருசாக ஒன்று சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டாங்க. நான் வந்து இவன் பைக்கில் ஏறியாச்சு, இவனை விட்டாச்சு. ஓட்டிட்டு நாங்கள் போகிறோம். ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 hour வந்து எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்ற தெரியாமல் சுற்றிட்டு கண்டதை பேசிக்கிட்டு, அப்புறம் வந்து மேட்ரு பண்ணணும்னா எங்கே போகிறது இடமே இல்லை அப்படி இதை தான் வந்ததே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனே சொன்னான், இப்போ வந்து எங்களில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு அக்காவுக்கு அவங்க அக்கா வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்க. மேபி அங்கே போவோம், யாரும் இல்லாட்டி அங்கே ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி வந்துடலாம். பிகாஸ் நான் போய் சைட்டை விசிட் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு வேலையாகவும் இருக்கும், ஏதாவது ஒரு பிரயோஜனமாகவும் இருக்குன்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே, இதில் என்ன இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா அது ஒரு 1/2 hourக்கு மேலே அங்கே 45 minutes அந்த ட்ராவல் இருந்துச்சு. அப்படியே நல்லா போயிட்டு ட்ராவல் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக போயிட்டு அந்த மாதிரி தான் போச்சு. வரும்போது வேகமாக வந்துட்டோம், அது வேறு விஷயம். போயிட்டு அங்கே போய் நாங்கள் அதே மாதிரி இருந்தாங்க, யாருமே இல்லை. ஆனால் இருக்காங்க உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தள்ளி ஒரு கொட்டகை போட்டிருக்காங்க. கொட்டைக்கு அப்புறம் வந்து ஒரு பில்டிங்க்கு அப்புறம் அவங்க ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த கொட்டைக்கு வரதுக்கும் லேட்டாகும் மீன்ஸ் ஒரு 20 ஸ்டெப் எடுத்து வச்சா வந்துடலாம், அவ்வளோதான். ஆனால் வர்றது எல்லாமே தெரியும், இங்கேருந்து சவுண்டு தெரியும், ஒரு வே தான் இருக்குது. ஸோ வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலே தெரியும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. அது 4 பக்கம் க்ளோஸில் தானே இருக்குது. இந்த கார்னர் நின்னாலேயும் நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸர் தான் வேர் பண்ணியிருக்க போகிறோம். அதனால் டக்குன்னு மேலே ஏற்றி விட்டுட்டு
அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அந்த ஒரு தைரியம் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் நின்றுருந்தேன். அப்புறம் வந்து வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனோம். உள்ளே கூப்பிட்டு போனோடனே உள்ளே எப்படி அது போனோடனே தட்டி தான் வச்சுருக்காங்க. தட்டி மீன்ஸ் அது டோர்லாம் ப்ராப்பர் டோர் கிடையாது. அதே ஓலையில் ஒரு தட்டி மாதிரி செஞ்சு அதை க்ளோஸ் பண்ணுறது. டோர் லைட்டாக இழுத்துட்டோன்னே இப்படி பாதி ஓப்பன்லேயே இருக்கட்டும், அப்படின்னா யார் பண்ணதா தெரியும், நம்ம உஷாராயிடலாம் அப்படின்னு. சரி ஓகே, உன்னோட பிளான்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அட்டி வெளுத்து அப்படி உள்ளே போய் கதை சாப்பிட்னா அப்படியே சுற்றி வச்சு ஒரு கட்டி பிடிச்சான். அவன் என்னோட வெயிட்டு, என்னோட ஹைட்டான பையன், வெயிட்டாக என்ன சொல்கிறது அப்படி இருப்பான். அவனை பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கான்னு இருப்பாங்களா அந்த மாதிரி இருப்பான். நான் வந்து அவனை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமில்லை மீன்ஸ் அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் தான் இருப்பேன். அவன் தான் என்னோட பயங்கர பல்காக இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு கட்டி பிடிச்சான் பாருங்க. கட்டி பிடிச்சோன்னே அப்படி இருந்து சிலு ஒரு பதட்டம், ஒரு விதமான ஒரு இது. பிகாஸ் போத் ஆர் டாப். இதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நமக்கு நிறைய விஷயம் என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் டாப்பாக தான் இருப்போம். அது அங்கே தான் அங்கே வந்து ஜஸ்ட் ரொமான்ஸ் மாதிரி போயிடும், அடிச்சு விட்டுருந்தோம். இது வந்து எனக்கு நிறையா எனக்கு அது ஆயிருக்கு. அது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். சரின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறோம், முளையை போட்டு அமுக்குறோம், கீழே பிடிச்சி பிதுக்குறேன், குண்டியை பிடிச்சி அமுக்குறேன். அப்படியே எனக்கு என்னென்ன தோணுதோ பண்ணிட்டேன். பிகாஸ் அதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்று லெவலில் அந்த மாதிரி இருக்கேன். அப்போ என்ன சொல்கிறான், எனக்கு வந்து அவனுக்கு என்னன்னா என்னது லென்த்தாக இருக்கும்னு இல்லையே, அவ்வளோ தடிமன்லாம் கிடையாது, ரொம்ப ஓரளவுக்கு அவ்வளோதான் தடிமன். நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அவனுக்கு லென்த்து என்னோட கொஞ்சம் தான் கம்மி, ரொம்பலாம் சரி மெஷர்மெண்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் தான் கம்மி. தடிமனாக இருக்கும், பயங்கர தடி. அவனை மாதிரியே அவன் இன்னும் தடியாக இருக்குது. எனக்கு அமுக்கும் போது ரொம்ப அது என்னது ஒரு என்ன தொடையை பிடிச்சி அமுக்கிறதுக்கும் கையை பிடிச்சி கையோட முட்டு இருக்குல்ல, முட்டு கை, அதை பிடிச்சி அமுக்கிறது டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்டில் நான் தொடையை பிடிச்சி அமுக்கிறேன். அது அந்த ஃபீல்டில் வந்து அவனோட இதை பிடிச்சி கீழே பிடிச்சி அமுக்கிறேன், கொஞ்சம் பிடிச்சி அமுக்கணும், அவ்வளோ சாஃப்டாக அமுங்குது, பிசுக்குன்னு. அப்புறம் டச்சு வந்து நிற்கிது. அப்படியுமே நல்ல ஒரு ப்ரெஷர் தெரியுது. அது நீங்கள் தொட்டு பார்த்து அனுபவிச்சவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்படின்னு தெரில. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையை உள்ளே விட்டு நோண்டி, பாக்ஸர் தானே, ட்ராக் ஷூட் தானே போட்டிருக்கோம், பிரச்சனையே இல்லை. அப்படி கையை அப்படி வச்சாலே உள்ளே போயிடும். அது அப்படியே வச்சுட்டு இருக்கோம். அவனை நான் போட்டு பிதுக்குறோம் அப்படின்னு, மச்சான் கிசரிப்பியா அப்படின்னா. அதை வந்து அவன் வந்து டக்குன்னு பேசிடுவான். ஆனால் இதுப்பா அடிப்பா இதில் என்ன இருக்குது, வச்சு இழுத்தா ரொம்ப இல்லை நீ ரொம்ப ஹார்டாக பண்ணுற, சாஃப்டாக பண்ணு அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அப்படி பண்ணி மூக்கெல்லாம் போட்டு நக்கி எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் என்கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுறான். எனக்கு வந்து உணவை பார்த்தோடனே எனக்கு சப்பன்னு தோணுது, பட் வேணால் எனக்கு ஒரு இது இருக்குது, கில்ட்டினஸ் இருக்கும், எனக்காக நீ என்ன பண்ணு, என்னையும் ஒரு தடவை சப்பிடு. என்னை சொல்கிறேன், எனக்கு ரிக்வெஸ்ட் வச்சா சப்பிடல, லைட்டாக நினச்சி வாங்கி வச்சிடு, அதுக்கப்புறம் நான் பண்ணிடுவேன், கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன், பிகாஸ் அது எனக்கு செட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு, இல்லாட்டி வேண்டாம் நானும் பண்ணல அதையும் சொல்லிட்டான். அப்புறம் என்ன சொன்னேன், ஆல்ரெடி வாஷ் பண்ணியாச்சு, பிளானடு வாஷ் பண்ணியாச்சு, ஏன்னா கிளம்பி வந்திருக்கோம், வாஷ் பண்ணி வச்சிடும். அவ்வளோ பெரிய இதெல்லாம் இது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி எடுத்து வச்சுட்டு லைட்டாக தான் வாங்கி வச்சோன்னையும் அது வரையும் எனக்கு தெரியாது அவனுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும், வேகமாக வந்துடும்ன்ற விஷயம்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் வாய் வச்சுட்டு அந்த மொட்டு இருக்குல்ல, அந்த மொட்டில் நான் லைட்டாக வாயை வச்சு நாக்கை வச்சு அந்த நமக்கு என்னமோ ஸ்டார்டிங்கில் அது பண்ணணும்னு தோணுச்சு. நான் லைட்டாக அப்படி அந்த பிங்க் கலர் இருக்குன்னா அதில் லைட்டாக வச்சு நக்குனேன், டிப் பண்ணுவோம்ல நாக்கை வச்சு, அந்த மாதிரி லிக் பண்ணோடனேவும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாய்க்குள்ளே விட்டான். வாய்க்குள்ளே விட்ட உடனேவும் அப்படி விட்டு அவனே 2 அடி அடித்தான் பாருங்க. எனக்கு தொண்டையில் 2 நாள் வந்து அதுக்கப்புறம் சரி அது அப்புறம் சொல்கிறேன். ஸோ அடித்தோடனே பார்த்து போதும் என்ன ஆச்சு அப்படி, எனக்கு என்ன பண்ணுறானே தெரில, நான் எதுவுமே பண்ணல ஆக்சுவலாக. அவன் என்ன பண்ணுறானே தெரியல, போதும் இதே வந்துடும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். வந்துடும் போலையா, கரெக்டாக நான் நாக்கை வச்சு லிக் பண்ணும்போது அவன் வாயில் விட்டான்னு சொன்னேன்ல, அவ்வளோதான். எனக்கு அவனை நான் அதை ஃபீல் பண்ண கூட இல்லை, அந்த டயத்தில் டக்குன்னு எடுத்துட்டு வச்சான் இப்போ பாடுறான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது கேப்பை விடலை. நம்ம என்ன சொல்லுறோம் அவன் என்ன சொல்கிறான்ற புரிதலே இல்லாமல் புரியாமல் கீழே டக்குன்னு மண்டி போட்டு குத்த மண்டி காலை இது வைக்காமல் நாம் பால் கறக்கும் போது உட்காந்துருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி உட்காந்து சும்மா சலப்புன்னு சப்புனா பாருங்க
ஐயோ எனக்கு நான் அது வச்சான் வருதுன்னா சொல்லிவிடு வாயில் கீழே ஒழு விட்றாத நான் குன்னே விடு. அவன் கொஞ்சம் அப்படியும் பேசுவான், ரூடாகவும் பேசுவான். பேச நீ நல்லா பண்ணு, நான் எதுவுமே சொல்ல வாயே பேசலை, என்னமோ பண்ணுன்ற மைண்ட் செட்டில் வச்சுட்டு என்னமோ பண்ணுறான். அப்பா நம்ம எப்படிலாம் அவனை அனுபவிக்க நினச்சோமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ஜாய் பண்ணு. இன்னும் உடனே ஒன்று பின்னாடி மட்டும் வாங்கிட்டானா அதை நான் கேட்டேன். அது எப்போ கேட்டேன்னு சொல்கிறேன். வச்சு சப்பி எடுக்கிறான். எனக்கு இப்போதைக்கெலாம் வர மாதிரி இருக்காது, நீ சப்புற அளவு சப்புக்க ஒன்றும் பிரச்சனை, உன் வாய் வலிக்கலாம் சப்புக்க அப்படின்ற மாதிரி நான் அப்படியே நிற்கிறேன். ஒரு சைடு லைட்டாக அந்த சைடு பார்த்துக்கிட்டு நல்லா சொல்கிறேன், வழக்குன்னு சப்புறம் கொட்டையை பிடிச்சி நக்கிறான். அவன் ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்படி சொல்கிறான், நீ ஊம்புனால தான் நான் ஊம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த கெத்து அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அது தெரியுது. சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பினோடனே டக்குன்னு எந்திரிச்சான். ஒரு 2-3 நிமிஷம் கண்டினியூவாக பண்ணியிருப்பான். டக்குன்னு எந்திரிச்சிட்டு திருப்பி கட்டி பிடிச்சி திருப்பி கிஸ் பண்ணான். சரி ஓகே கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி நான் அவனை இவ்வளோ பெருசாக இருக்குங்க, குண்டி அந்த அமைப்பான குண்டி பிடிச்சி அமைக்கிட்டு மச்சான் ஒரே ஒரு தடவை உள்ளே விட்டு எடுத்துறேன்டா, எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதை பார்த்து அப்படின்றான். நீ எனக்கு அதையும் சொல்கிறேன், நீ எனக்கு ஒரு தடவை வாங்கு, நீ என்னை வாங்கிட்டேன்னு வச்சுக்கவேன், அதுக்கப்புறம் நீ எவ்வளோ நேரம் ஒத்துழு அப்படின்றான். அப்போ நீ வாங்குவியா அப்படின்னா எனக்கு நீ வாங்கணும் நான் வாங்கணும் அப்படின்றான். எனக்குலாம் டேய் யோசிச்சுப்பார், அவன் சைஸ் என்ன இவ்வளோ பெருசு கனம், நான் நினச்சோட பார்க்கல, எனக்கு தேவையே இல்லை, நீ உண்மையே போதும், உன் மொழியை சப்பிக்கிட்டே நான் அடித்து விட்டுறேன், நீ கூட அடிச்சு விடு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவன் என்ன ஆனால் ஃபிங்கரிங் பண்ணிட்டேன், நல்லா பண்ணேன். அவன் இது வாங்குவாடா ஆக்சுவலாக சொன்னேன். எனக்கு மைண்டில் செட் ஆச்சு, சும்மா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விரலை விட்டு ஆட்ட அப்படியே கண்டு போயிட்டான் அவன். நான் நினச்சேன் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம், விரலை விட்டு நல்லா ஆட்டி அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணால் ஓரளவுக்கு ஓகே சொல்லிடுவான், விட்டுறலாம் உள்ள அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். பட் ஆள் கொஞ்சம் உஷாராக இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும்போது பார்த்தோன்னா அவன் என்ன ஆச்சு, உஷாராக இருந்ததை விட நான் அவனுக்கு பின்னாடி விட்டேன் பார்த்தீங்களா, விட்டு நல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மச்சான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கு தொடக்கூட இல்லை, ஏன்னா ஒரு கை இருக்குது, ஒரு கை மேலே நான் பிடிச்சி அம்மிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவனோட கீழே தொடவே இல்லை, அவன் பிடிச்சி எனக்கு தான் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். வந்துருமா நான் பாப்பா கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அவனுக்கு ஃபிங்கரிங் பண்ண மூடு ஓவராகி வெளியே தவறதுக்கு ரெடி ஆகிட்டான். மச்சான் நீ இது மேலே என்னால் தாங்க முடியாது, நீ அவுட் பண்ணு தயவுசெய்து, இல்லைடா நான் அடிக்கிறேன் அவுட்டாக இருந்தேன் சார், நீ உன்னோட மலையை மட்டும் வாயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பிக்கிட்டே அடித்தோம். அவன் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேவும் நான் அந்த ஒரு ஃபோர்ஸில் உள்ளே விட்டுட்டு முளைக்கு இப்போ ஒரு சப்புனே பாருங்க. அதுக்கப்புறம் சுற்றி கையெல்லாம் விட முடியல, அப்படியே சப்பிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துருச்சு. நான் சொல்லிட்டேன் நகண்டா கொன்னே அப்படின்ட்டேன். அது கோஆப்ரேட் பண்ணான், அப்படியே பல்ல கடிச்சு நின்னான். அப்படியே நான் மட்டும் சப்பி எடுத்து நானும் அடிச்சு அப்படியே தெறிக்க விட்டாச்சு. தெறிக்க விட்டோடனே சொன்ன அப்படியே என்னோட அதை ஆக்சுவலி தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸை தொடச்சிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டு சரி மச்சான் கிளம்பலாமா அப்படின்ட்டான். அந்த சட்டனாக அப்படி மாறிட்டான். எனக்கு சிரிப்பு தான் நார்மல. ஓகே வெயிட் பண்ணு கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு தண்ணி இருக்கான்னு கேளு அப்படின்னு சொன்னே தண்ணி உள்ளே இருந்துச்சு, வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் ரிலாக்ஸாக போயிட்டு அப்புறம் ஒரு இடத்துல அவன் சொன்னான் எனக்கு வாயில் எதனாச்சும் குடிக்கணும், இந்த டேஸ்ட் மாறணும், எனக்கு துப்பிக்கிட்டே இருக்கேன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான். அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் ஷாப்பில் போயிட்டு லெமன் சோடாவா அந்த மாதிரி ஒன்று வாங்கினான். நானும் வாங்கினேன். அப்படியே குடிச்சிட்டு ஒன்று தான் வாங்கினா அதை கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். திருப்பி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய தடவை கேட்டிருக்கான், போகலாம் அதே இடத்துக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் கேட்டிருக்கான். டைமிங் இருக்குல்ல, அவன் சடனாக கேட்பான், அவனுக்கு மூட் ஆகிடுச்சுன்னா கேட்டுரும், நான் வரேன் இவ்வளோ தான் டைம் இருக்குது வரேன் அப்படின்னு. நம்ம அந்த இடத்துல ஒரு வேலையாக இருப்போம், அங்கேயே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நிறையா மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தடவை மீட் பண்ணிவிட்டு தேடினோம் பாருங்க. அப்பா ஏன்னா சொல்லிட்டு அங்கே இந்த குடிசைலாம் இல்லை, இனிமேல் போக முடியாது, வேறு இடம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பப்ளிக்கானும் ரொம்ப பயப்படுறான். எனக்கு க்ளோஸ்டாக இருக்கணும் கொஞ்சம் நினச்சி, எனக்கு ஓப்பனாக இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொன்னான். ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு, டைம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அவன் தான் அதுக்கப்புறம் பெருசாக நாங்கள் எல்லோரும் தான் சொல்லுடா அப்படின்னு அவன் எதுவும் சொல்லலை. என் டைம் மேக்ஸிமம் இடம் இருக்காது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அப்படியே விட்டாச்சு. நல்ல ஒரு ஃபன்னு. இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த அவனை பிடிச்ச அமுக்குனது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. குண்டியும் குஞ்சும் அவ்வளோ தரமான பீஸு. நல்லா அனுபவிக்கிறவங்களாம் செம்மையாக அனுபவிச்சிருவாங்க. எதையும் நோகாமல் இந்த வெஸ்டைல் இருக்காங்கல்ல, அவனு வாங்கி இவனும் வாங்குறதுல பயங்கர கிக்காக இருக்கும்ல பர்சனுக்குலாம், அவங்களுக்குலாம் செம்ம பீஸ் அது. எத்தனை ரவுண்ட் வேணால் போகலாம் அவனை வச்சு. ஓகே பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.